நம்முடைய காரியம், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் அதை நாம் கர்த்தரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும். அதை குறித்து நாம் முறையிட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய காரியம் எதுவா இருந்தாலும் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். சங்கீதம் 62:5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய ஆத்துமாவை நாம் தேவனுக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து நாம் காத்திருக்கிற பொழுது, நம்முடைய தேவைகளை நாம் தேவனிடத்திலே நாம் எடுத்து சொல்கிற பொழுது, தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்கிறபடியினால் தேவன் நம்முடைய எல்லா ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவர் அங்கீகரித்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே நான் நம்புகிறது அவரால்தான் வரும். நாம் விரும்புகிற காரியம் எதுவா இருந்தாலும் அது அவரிடத்திலிருந்து வரும். ஏன்னா நன்மையான காரியங்களை நமக்கு செய்து கொடுக்கிறவர் கர்த்தர். காரிய சித்தியோ அது கர்த்தராலே வரும். ஆகவே உங்களுடைய காரியம் எதுவா இருந்தாலும் அதை தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி உள்ளவர்களாய், நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்திலே நாம் பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது அவர் உங்களுடைய வேண்டுதலையும் விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.